ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்கலாம், புதுசா என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷன் கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதனோட தொடர்ச்சியா அதனுடைய அஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பார்க்குறோம், இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்தோம். அதையே கேள்வியா எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், வெர்ப் ஃபார்ம்ஸ், ஆக்ஷன், செயல் வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறோம். ஏன்னா செயல் வார்த்தைகள் தான் நமக்கு எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் யோசிப்போம், சில இடத்த தடங்குவோம். ஸோ இந்த இடத்துல இந்த செயல் வார்த்தை தான் வருமா, கிரைட் தான் வருமா, இல்லை ட்ரைடு வருமா, ட்ரை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்கிங் இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்ம என்ன பண்றோம், தமிழ் ஆக்கத்தோட பிரிச்சு சொல்ல போறோம். இப்ப அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரூல் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். என்ன அப்படின்னா, முடிஞ்ச இடத்துல எப்படி ரூல் அப்ளை பண்ணலாம், நடந்துட்டு இருக்கிற இடத்துல என்ன ரூல் சொல்லலாம், இல்ல நடக்க போற இடத்துல என்ன ரூல் சொல்லலாம் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறதா இருக்கும். இப்போ ஆனா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் ப்ராக்டிசிங் வெல், நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றதால இப்ப அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்ப நான் இப்ப எப்படி சொல்லலாம்ன்றது சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண வெர்ப் ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அதுவும் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி அடுத்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லித்தரேன். அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி பிரிச்சு எழுதலான்றதையும் சொல்லித்தரேன். வாங்க. பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா. ஸோ இன்ட்ராகேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பார்த்தாலும் யார் வேணும் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருக்கோம், V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இவங்க 3 பேரும் பத்தி பார்த்துட்டோம். இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சா நம்ம கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன வெர்ப் ஃபார்ம் அப்படின்னா லேர்ன் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ இந்த லேர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிய, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லையா. ஸோ அப்படிங்கிறது லேர்ன் அப்படிங்கிறது. இதுவே V2 and V3 என்ன சொல்றாங்கன்னா லேர்ன்ட். ஸோ லேர்ன்ட் அப்படின்னு என்னன்னா கற்றுக்கிறது, கற்று கற்பித்தல், எனிதிங் லேர்ன்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ லேர்னுங்கிறது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஐ ஹாவ் டு லேர்ன் திஸ், நான் இதை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இதுவே ஐ ஹாவ் லேர்ன்ட் திஸ் அப்படின்னா நான் இதை கற்றுக்கொண்டேன், ஐ ஹாவ் லேர்ன்ட் திஸ் அப்படின்னும் போது அதை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கற்று அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது, அறிய அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது இல்லையா. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிறது, அதுதான் நம்ம லேர்ன் அண்ட் லேர்ன்ட் இருக்கும். அப்போ அதை வச்சு எப்படி நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி to frame a subject, I, we, you, he, she, they. ஸோ இவங்கெல்லாம் கொண்டு வந்தாச்சு இல்லையா. இவங்க எல்லாருமே சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. இப்போ நம்மளோட இன்ட்ராகேட்டிவோட ரூல். ஸோ ரூல் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் AV, auxiliary verb, and followed by invert of AV. நம்ம முன்னாடி சொன்ன எது இன்ட்ராகேட்டிவ்னாலே invert of AV. அப்ப invert of AVனா சப்ஜெக்ட். ஏன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சப்ஜெக்ட் ஃபாலோட் பை தான் ஏவி கொண்டு வந்தோம். பட் இங்க இன்ட்ராகேட்டிவ் வரும்போது ஏவி ஃபாலோட் பை தான் சப்ஜெக்ட் வரும். அண்ட் தென் V3. தென் நம்ம சென்டென்ஸை கண்டினியூ பண்ணனா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரூலை நான் அப்ளை பண்ணணும் போது பாஸ்ட் அப்படிங்கும் போது பாஸ்ட்டுக்கு என்ன ஏவி வரும், ஹேட் அப்படிங்கிறது தான் வரும். தென் சப்ஜெக்ட். V3 நமக்கு என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொண்டு வருவாங்க. நம்ம ரூலை அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுத போறோம். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிறதுல ஏதாவது சப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி யார் எடுத்துட்டு வரணும், ஆக்சிலரி வெர்பை எடுத்துட்டு வரணும். அப்ப ஹேட் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்துட்டேன். ஹேட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ்ல எனிதிங் மே யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான். நான் இப்போ இங்க என்ன எடுக்கிறேன், ஹேட் ஷீ எடுக்கலாமா. ஹேட் ஷீ எடுத்தாச்சு. பிபி என்னது நமக்கு லேர்ன்ட் இல்லையா. V3 அப்ப லேர்ன்ட். அப்போ அவள் கற்றுக்கொண்டாள். என்ன கற்றுக்கொண்டாள், அது ஏதாவது நீங்க ஃபில் பண்ணலாம், பண்ணிக்கலாம். had she learned, அவள் கற்றுக்கொண்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதை ஃபில் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா had she learned a new language. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதுசா ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரிதான். had she learnt a new language. ஸோ அப்ப அவங்க புதுசா, அதாவது புதிய ஒரு மொழியை என்ன பண்ணிருக்காங்க, கற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில சொல்றது. இதையே பாசிட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா
they had learned a new language. அப்ப என்னாச்சு, அவர்கள் புதிய மொழியை கற்றுக்கொண்டார்கள். கரெக்டா சொல்றது இந்த இடத்துல. இப்ப நான் இங்க தே யூஸ் பண்ணிக்க, இங்க ஷீ யூஸ் பண்ணிக்க, எனிதிங் நீங்க சப்ஜெக்ட் மாத்திக்கலாம். அவர்கள் புதிய மொழியை அப்ப அவர்களுக்கு அப்புறம் யாரை இண்டிகேட் பண்ணோம், பின்னாடி இருக்கக்கூடிய இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புதிய மொழியை என்ன பண்ணிக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டார்கள். ஹேட் லேர்ன்ட்னு ஆயிடுச்சு. தே நெகட்டிவ்ல வரும்போது தே ஹேடன்ட். அப்ப என்ன பண்ணல, ஹேடன்ட்னால என்ன, இல்லை அப்படிங்கிறது இல்லையா. தே ஹேடன்ட் லேர்ன்ட் a new language. So they hadn't learned a new language. அப்ப என்ன ஆயிடுச்சு, கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது இல்லையா. சோ கற்கவில்லை இல்ல கற்றுக்கொள்ளவில்லை. ஸோ கற்கவில்லை நம்ம வந்து ப்ரெசென்ட்ல வரும்போது சொல்லலாம், பாஸ்ட்ல வரும்போது கற்கவில்லை சொல்லக்கூடாது, கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறது. ஸோ அப்ப ஹேடன்ட் லேர்ன்ட் அப்படின்னு வரும்போது கற்றுக்கொள்ளவில்லை. எதை கற்றுக்கலாம், அவங்க புதிய ஒரு மொழியை வந்து கற்றுக்கலாம். ஏன் புதிய ஒரு மொழின்னு சொல்றேன், இந்த இடத்துல நியூ யூஸ் பண்ற, லாங்குவேஜ் இண்டிகேட்ஸ் மொழி. ஸோ அப்போ ஒரு புதிய மொழியை ஒரு அப்படிங்கிறது தான் இருக்கணும். பிகாஸ் சின்ஸ் ஐம் யூசிங் என்ன அப்படிங்கிறது எடுக்கிறேன். அப்ப ங்கிறது இண்டிகேட்ஸ் ஃபார் ஒன்னுங்கிறதுனா ஓஎன்இ ஒன் நீங்க சொல்லாம ஏன் அதுக்கு பதில் சொல்றீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த குறிக்குது ஒரு சென்டென்ஸ்ல அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு மொழியை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். இல்ல மெனி திங்ஸ் அப்படிங்கும் போது அங்க தாராளமா நீங்க என்ன பயன்படுத்தலாம், நம்பர்ஸ் பயன்படுத்தி நீங்க சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த லேர்ன்ட் அப்படிங்கிற வெர்ப் ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரோகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் சென்டென்சஸ் இன்னைக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே இது ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிட்டு ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்றேன். தேங்க்யூ.